திருச்சியிலிருந்து அப்பாவி இளைஞர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஆன்லைன் பண மோசடியில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்களுக்கு மோசடி வலை விரித்த கேங் லீடர் சிக்கிய நிலையில் மொத்த கும்பலும் போலீஸ் வலையில் சிக்குமா? எப்படியாவது வெளிநாடு சென்று சம்பாதித்து வாழ்க்கையில் செட்டிலாகிவிட வேண்டும் என்ற வேட்கையில் இருக்கும் இளைஞர்களை குறிவைத்து ஒரு கும்பல் மோசடி படை பின்னியுள்ளது. அவர்களின் மாஸ்டர் பிளானை கண்டறிந்து சிபிசிஐடி போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திருச்சி மாநகரம் பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் உள்ள தனியார் வணிக வளாக கட்டடத்தில் ரோஷன் கன்சல்டன்சி என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தின் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏராளமான இளைஞர்கள் வேலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். ஆனால் வெளிநாட்டு வேலை என்ற பெயரில் ஆன்லைன் மோசடியை அரங்கேற்ற ஆட்களை தேர்வு செய்து அந்நிறுவனம் அனுப்புவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் மற்றும் குடிபெயர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் ரோஷன் கன்சல்டன்சி நிறுவனத்தில் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்போது அங்கு மேற்கொண்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்ல வேலை, நல்ல சம்பளம், உணவு, தங்குமிடம் இலவசம் என கூறி வெளிநாட்டு வேலை மோகத்தில் இருப்பவர்களை இலக்காக வைத்து இந்த நிறுவனத்தினர் விளம்பரம் செய்துள்ளனர். அதை நம்பி வந்தவர்களை டூரிஸ்ட் விசா மூலம் பேங்காக்கிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கம்போடியா, மியான்மர், லாவோஸ் போன்ற நாடுகளில் பணம் பறிக்கும் மோசடி நிறுவனங்கள் அதிகளவில் செயல்படுகின்றன. அந்த மோசடி நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களை ஏமாற்றி சட்டவிரோதமாக பேங்காக்கிற்கு அழைத்துச் சென்று பல நாடுகளுக்கு அனுப்பியுள்ளனர். பின்னர் வெளிநாடுகளில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அப்பாவி மக்களை ஆன்லைன் மூலம் தொடர்பு கொண்டு பல்வேறு மோசடிகளை அரங்கேற்ற வைத்துள்ளனர். அதற்கு ஒத்துவராத இளைஞர்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கியது அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக அவர்களை அடித்து துன்புறுத்துவதும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பது போன்ற சித்திரவதைகளையும் கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். இந்நிலையில் திருச்சியில் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் ஏஜென்சி மூலம் 3 இளைஞர்களை கம்போடியா அனுப்புவது குறித்து ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதில் ஒருவர் தப்பிய நிலையில் எஞ்சிய 2 வெவ்வேறு மாநிலங்கள் வழியாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்துள்ளனர். அந்த 2 மோசடி குறித்து அதிகாரிகள் எடுத்து கூறியதும் அவர்களும் வெளிநாடு செல்லாமல் தப்பித்துள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் ரோஷன் கன்சல்டன்சி நிறுவனத்தில் சிபிசிஐடி போலீசாருடன் சேர்ந்து அதிரடி சோதனை மேற்கொண்டதாக குடிபெயர்வோர் பாதுகாப்பு அலுவலர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். எங்கள் அலுவலகத்துக்கு எங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் ஒரு தகவல் வந்தது. அதாவது திருச்சியை சேர்ந்த ஒரு இல்லீகல் ஏஜென்ட் ஒரு 3 இளைஞர்களை கம்போடியாவுக்கு இந்த மாதிரி விசிட் விசாவில் தாய்லாந்து வழியாக ஸ்கேமிங் ஜாபுக்கு அனுப்புகிறதா ஒரு தகவல் வந்தது. அதில் ஒருத்தர் அவரே இதை பற்றி தெரிஞ்சு அவரே போகிறத நிறுத்திட்டார். டிக்கெட் போட்டுருந்தாங்க. இன்னும் 2 பேர் வேறு மாநிலம் வழியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதை நாங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த அட்வைஸ் பண்ணி அவங்களையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இந்த தகவல் அடிப்படையில் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா தமிழக போலீஸோட சிபிசிஐடி அவங்க தான் இந்த கேசஸ், அதாவது இந்த சைபர் ஸ்லேவரி கேசஸ் டு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்த தகவல் அடிப்படையில் திருச்சியில் அந்த ஏஜென்சியை ஒரு சோதனை நடத்துகிறோம். இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதை பற்றின என்னென்ன சீஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன இன்னும் ஏதாவது அரெஸ்ட் இருக்கா என்ன ஏதுங்கிறத அதிகாரப்பூர்வ தகவல் சிபிசிஐடி கொடுப்பாங்க அவங்களுக்கு. சோதனையின் முடிவில் ரோஷன் கன்சல்டன்சி நிறுவனத்தை நடத்திய 40 வயதான பாத்திமா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் இணைந்து செயல்பட்ட மோசடி கும்பல் குறித்து தீவிரமாக விசாரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே மேலும் சிலர் இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் என்றும் கூறியுள்ளனர். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல விரும்பும் இளைஞர்கள் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிகள் மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே மோசடி நிறுவனங்களின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி இளைஞர்கள் தங்களது பணத்தையும் வாழ்க்கையையும் தொலைத்துவிடக் கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளனர். நமது விரலை கொண்டே நமது கண்களை குத்துவதை போன்று தமிழக மக்களை ஆன்லைன் மூலம் பண மோசடி செய்து ஏமாற்றுவதற்காக திருச்சியில் இருந்து தமிழக இளைஞர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.